ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காளான் மசாலா. இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாட் ஐட்டம் இதில் பார்த்திங்கன்னா இந்த காளான் மசாலா இப்போ நிறைய பேர் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அதை வீட்டில் நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எந்த விதமான சாஸ் எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. அதுக்கு பதில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ரொம்ப எளிமையான முறையில் இதை ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக செய்யலாம். இப்போ இதுக்காக நம்ம ஒரு 2-3 ப்ராசஸ் நம்ம செஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த காளானை இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கோஸும் நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே நம்ம ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கலாம். கோஸ் எந்த அளவு எடுக்கிறோமோ அந்தளவு நம்ம காளான் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். வெறும் மிளகாய்த்தூள் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து இதில் கரம் மசாலா நம்ம 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இது ஒரு ப்ராசஸ். இதை நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பக்கோடா மாதிரி செஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராசஸ், நான் ஒரு சின்ன கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன். அதே அளவு கொஞ்சமாக நான் கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும், ஆனால் சின்ன பிடி அளவு தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து ஒரு மூக்கடலை அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேங்க. தக்காளி புளிப்பு கம்மிங்கிறதுனால நான் இந்த புளி சேர்க்குறேன். தக்காளி நம்ம புளிப்பு தக்காளி எடுத்தோம்னா இந்த வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நான் கொஞ்சம் வெல்லம் எடுத்துருக்கேங்க. ஒரு 2 துண்டு சின்ன துண்டு வெல்லம் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் நான் ரெட் சில்லி பவுடர் வெறும் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதை தான் நம்ம சாஸ்க்கு பதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த பச்சை மிளகாய், புதினா, நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா நான் ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சமாக நான் இதில் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம இந்த மாதிரி எடுத்து அரைச்சி எடுத்து ஒரு நான் பவுலில் வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தக்காளி, இதை நல்லா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த புளி, தக்காளி புளிப்பு சுவை நம்மளுக்கு ஜாஸ்தியாக நாட்டு தக்காளி எடுத்தோம்னா இந்த புளி கூட சேர்க்க தேவையில்லை. இது புளிப்பு கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் புளி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெல்லம், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், இதை நல்லா அரைச்சி ஃபைனாக ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம இதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் நல்லா ஃபைனாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டை இதில் நம்ம போட்டு அந்த தண்ணியை விட்டு கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து இதை நல்லா இந்த நம்ம போட்டிருக்க அந்த புளி, மிளகாய்த்தூள், இதோட இந்த பச்சை வாசனை, தக்காளியோட பச்சை வாசனை இதெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து இந்த மாதிரி சுண்டி வரும். ஒரு சாஸ் பதத்துக்கு இருக்கும். இதையும் நான் ஒரு பவுலில் நான் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுடைய இந்த க்ரீன் சில்லி, ரெட் சில்லி 2 சாஸும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கோஸ், கட் பண்ணி வச்சுருக்க அந்த காளான், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கரம் மசாலா, பூண்டு பேஸ்ட், ரெட் சில்லி பவுடர், அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம்.
மைதா மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். அது நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம வந்து கூட இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம், குறைவாக இருந்தாலும் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மைதா மாவு ஒரு அரை கப்பு தான் செலவாச்சு. அதுவே வந்து இந்த மசாலா மிக்ஸிங்க்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு அரை கப்பு மைதா தான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் நம்ம ஒரு ட்ராப் தண்ணி கூட விட தேவையில்லை. அந்த கோஸ் அந்த காயில் இருக்கிற தண்ணியே வந்து இதுக்கு வந்து இந்த மாவு பிசைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது நம்ம பிசைய நல்லா இலகலாக இலகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம பிசைஞ்சு விட இந்த மாதிரி வந்து நல்லா இலகிடுச்சு. இதை வந்து நான் வந்து ஒரு ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த மசாலாவை இதை கார்ன் கோஸ் இதெல்லாம் நம்ம கலந்து வச்சுருக்கிறத பக்கோடா மாதிரி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்து வைக்கிறேன். ஏன்னா இதை வந்து நம்ம திரும்பியும் நல்லா உடச்சி தான் விட போகிறோம். அதனால் இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக போட்டு நம்ம வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இதை ரொம்ப கருக விடாமல் நம்ம வந்து சிம்மில் வச்சு கொஞ்சமாக நல்லா பொரித்து செவந்து வந்ததும் எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கிறிஸ்பியாக செவந்து வந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். பகோடாவும் ரெடி ஆகிடுச்சு. க்ரீன் பேஸ்ட்டு, ரெட் சில்லி பேஸ்ட்டு இது ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. இந்த 3 ப்ராசஸும் நம்ம முடித்து வச்சுட்டாலே நம்மளுடைய காளான் மசாலா ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான். ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு வந்து இந்த மசாலா ரெடி ஆகிடும். இப்போ இந்த பகோடாவை நான் நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி கையில் உடச்சி விட்டுடுறேன். அடுத்து வந்து நம்ம வந்து ஃபைனலாக இந்த மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து நான் ஒரு ஆதி குடமிளகாய், அது வந்து ஃப்ளேவருக்காக தான், அதனால் கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கரைச்சி 1 ஸ்பூன் மாவை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக வந்து மசாலா ரெடி ஆனதும் அது மேலே வந்து நான் தூவுறதுக்கு கொஞ்சமாக வந்து வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. இப்போ வந்து இந்த மசாலா எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை இப்போ ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி அது நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் நல்லா வந்து பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இப்போ அதில் போடுறேன். போட்டு அதையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கி விடலாம். வெங்காயமும் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த குடமிளகாய் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறோம். நிறைய போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன குடமிளகாயில் நம்ம வந்து ஒரு பாதி அளவு போட்டால் போதும். இப்போ இதையும் நல்லா வதக்கி விடலாம். இந்த குடமிளகாய் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கொத்தமல்லி புதினாவை இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்து நம்ம வதக்கி விடலாம். அடுத்து நான் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த க்ரீன் சில்லி பேஸ்ட்டு அதை வந்து இப்போ இதில் சேர்க்கலாம். இதை நல்லா சேர்த்து இதையும் நல்லா கலந்து விடலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சும்மா நம்ம ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வதக்கி விட்டால் போதும். நல்லா ஹீட் நல்லா ஜாஸ்தியாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதை நல்லா வதக்கி விடலாம். அடுத்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க இந்த தக்காளி, மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து அரைச்ச இந்த பேஸ்ட், ரெட் கலர் பேஸ்ட்டை இப்போ இதில் ஆட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ எந்த சாஸ் எதுவும் நம்ம இப்போ ஆட் பண்ணலை. அதுக்கு பதில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம வந்து செய்யலாம்.
இதனால் வந்து நம்ம வந்து ப்ரெசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்க்காத, ஃபுட் கலர் எதுவும் இல்லாத ஒரு காளான் மசாலா நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அந்த ரெட் கலர் பேஸ்ட் எல்லாத்தையும் நான் இப்போ இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ எப்போவுமே வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சாட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம அது ரெடி பண்ண உடனே அந்த சூடு இருக்கும்போதே நம்ம வந்து உடனே சாப்பிடும்போது அதோடய ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டும் சரி நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர், தண்ணியில் கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவரை இப்போ கொஞ்சமாக விட்டு இதில் ஆட் பண்ணலாம். அந்த 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன், வந்து விடுறேன். இப்போ நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்க அந்த கோஸ் காளான் பகோடாவை இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். சேர்த்து அதை கலந்து விடலாம். ஹீட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நல்ல ஹீட் வச்சு இந்த பகோடாவை நம்ம இதில் ஆட் போது ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இதை நல்லா டாஸ் பண்ணணும். டாஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இறக்கணும்னா நம்ம வந்து சூடான காளான் மசாலா நமக்கு ரெடி ஆகிடும். எப்போவுமே ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஜினோமோட்டோ ஆட் பண்ணுவாங்க. ரேராக அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஃபுட்டுக்கு சேர்த்துக்கலான்னா நீங்கள் வந்து விருப்பப்பட்டவங்க இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவாய்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஃபுட் கலரும் வந்து தேவைப்படுறவங்க இதில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிருக்கேன். இதில் வந்து நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் தூவுறேன். வெங்காயத்தை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய இந்த சூடான காளான் மசாலா இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இது எப்போவுமே வந்து இந்த மாதிரியான சாட் ஐட்டம்ஸ் நம்ம செஞ்ச உடனே நம்ம வந்து இமீடியட்டாக உடனே சாப்பிட்டோம்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக அதை நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி செஞ்சு உடனே சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஜூஸியான டேஸ்டியான நம்மளுடைய காளான் மசாலா இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல ஜூஸியாக நம்ம வந்து சாஸ் எல்லாம் எதுவும் போடாமலே நல்ல ஜூஸியாக இந்த காளான் மசாலா ரெடியாக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.